ஹலோ செல்லப்பட்டுங்களா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு, பாட்டி சமையல். வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா நீட்டாக அரிஞ்சிக்கணும், பொடியாக அரிக்கக்கூடாது. நீட்டாக அரிஞ்சிக்கணும். நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கி அள்ளி வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டோன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கறிப்பிலை போட்டு வதங்கட்டோன்னு அந்த வெண்டைக்காயம் கூட கொட்டி சும்மா லேசாக 2 வதக்கிட்டு வெண்டைக்காய் தான் சும்மா கூட கொட்டிட்டு வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சோம்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதை எடுத்து ஊற்றி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக புளி, ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி போடுறோமா, தக்காளி வேறு அரிசி ஊற்றுறோமா, அது ஹோட்டலுக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய குழம்பு ஆகணும்னு சொல்லிட்டு டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறது. நல்லா குழம்பு வந்து டிக்காக இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு அதான் நல்லா சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், வச்சு பாருங்கள் பிள்ளைங்களா. நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லைங்களா, ரொம்ப செலவெல்லாம் கிடையாது, சிம்பிளான சாப்பாடு தான் இதெல்லாம். செலவே கிடையாது, நம்ம வீட்டில் உள்ளது தான். நம்ம வந்து வெறும் வெண்டைக்காய் காரக்குழம்புனா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வெண்டைக்காயை போட்டு புளியை கரைச்சி ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தேங்காய் வெங்காயம் தக்காளி சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றணும்னா டிக்காக இருக்கும், குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.